ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ലോകം മുഴുവനും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. உலகம் முழுவதற்காய் ஜெபியுங்கள். തമിഴ്നാട് മുഴുവൻ വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. தமிழ்நாடு முழுவதற்காய் ஜெபியுங்கள். ഭാരതം മുഴുവനും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. பாரத தேசத்துக்காய் முழுமைக்காய் ஜெபியுங்கள். 5 വൻകരകളിലും പരിശുദ്ധാത്മാവ് നിറയണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുക. 5 கண்டங்களிலே பரிசுத்தாவியானவர் அனைவரும் நிரப்பவும் ஜெபிப்போம். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ക്രിസ്തുവിന് കൈതാത്തി പിടിക്കുക. ക്രിസ്തുവിന് 500 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ജീവിച്ച പ്രവാചകനാണ് ജോവേൽ പ്രവാചകൻ. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர் தான் யோவேல் இறைவாக்கினர். ജോവേൽ പ്രവാചകനിലൂടെ ദൈവം അരുളി ചെയ്തു. யோவேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொன்னார், അന്ത്യനാളുകളിൽ ഇത് സംഭവിക്കും, இறுதி நாளிலே இவைகள் நிகழும் என்று சொன்னார். എല്ലാ മനുഷ്യരുടെയും മേൽ എൻ്റെ ആത്മാവിനെ വർഷിക്കും. எல்லா மனிதர்கள் மீது இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னார். നിങ്ങളുടെ പുത്രന്മാരും പുത്രിമാരും പ്രവചിക്കും. உங்கள் பிள்ளைகள் இதோ இளையோர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள். നിങ്ങളുടെ യുവാക്കൾക്ക് ദർശനങ്ങൾ ഉണ്ടാകും. உங்கள் இளைஞர்களுக்கு தரிசனங்கள் உண்டாகும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ധ്യാനമന്ദിരം ആരുടെയോ ഒരു സ്വപ്നമാണ്. இந்த தியானம் இல்லமான யாரோ கனவு கண்டிருக்கின்றார்கள். കോയമ്പത്തൂർ ഒരു ധ്യാനം മന്ദിരം ഉണ്ടാകണമെന്ന് ആരോ സ്വപ്നം കണ്ടു. இதோ யாரோ கோயம்புத்தூர்ல ஒரு தியான இல்லம் வேண்டும் என்று கனவு கண்டிருக்கின்றார்கள். ആ സ്വപ്നം ആഗ്രഹമായി മാറി. அந்த கனவானது அது ஆசையாக மாறிட்டு ഏതാനും പേര് കൂടി പ്രാർത്ഥിച്ചു. சில நபர்கள் அதற்காக ஜெபித்தார்கள். പ്രാർത്ഥിക്കുന്നവരുടെ എണ്ണം വർദ്ധിച്ചു. இதோ ஜெபிக்கிறவருடைய எண்ணிக்கை கூடிட்டு ഒന്നും ഇല്ലാത്ത അവസ്ഥയിൽ ഇവിടെ ഈ കെട്ടിട നിർമ്മാണത്തിന് സഹായിക്കാൻ ആളുണ്ടായി. இதோ ஒன்றுமில்லாத இந்த இடத்துல கட்டணங்கள் கட்ட ஆட்கள் வந்து சேர்ந்தார்கள். ദൈവം കുറെ പേരെ വീതം ചേർത്ത് തന്നുകൊണ്ടിരുന്നു. இதோ அப்படி ஆண்டவர் சில நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வந்து தந்து கொண்டிருந்தார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. 1984 മുതൽ പോട്ടയിൽ ധ്യാനം തുടങ്ങി. 1984 മുതൽ പോട്ടയിലെ ധ്യാനം തുടങ്ങിനോം. 60 പേർക്ക് താമസിക്കാവുന്ന ഒരു ധ്യാനമന്ദിരം പണിതു. 60 പേർക്ക് തങ്ങി ധ്യാനം செய்கிற ഒരു ധ്യാന இல்லத்தை கட்டினோம். അന്ന് ഒരിടത്തും ആൾക്കാർ ധ്യാനമന്ദിരത്തിൽ വന്ന് താമസിച്ച് ധ്യാനിക്കുന്ന രീതി ഇല്ലായിരുന്നു. அன்றைக்கெல்லாம் வந்து உள்ளிருப்பு தியானம் அந்த முறை இல்லாமல் இருந்தது. വൈദികർക്കുള്ള ധ്യാനം, സിസ്റ്റേഴ്സിനുള്ള ധ്യാനമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. குருக்களுக்கான தியானம், அருள் சகோதரிகளுக்கான தியானம் மாத்திரமே இருந்தது. എന്നാൽ ദൈവം പോട്ടയിലേക്ക് ആളെ ആകർഷിക്കാൻ തുടങ്ങി. ஆனால் ஆண்டவர் போட்டை ஆசிரமத்திற்குள்ளே ஆட்களை வசீகரிக்க ஆரம்பித்தார். ഓരോ തകർച്ചയും കുടുംബ പ്രശ്നവുമായി ജനം പ്രാർത്ഥിക്കാൻ വരും, കൗൺസിലിങ്ങിന് വരും. ஒவ்வொரு கஷ்டங்கள் நிறைந்த சூழ்நிலையில ஜனங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு கஷ்டத்தோடு ஆசிரமத்துக்கு வருவார்கள். എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കുന്നത് അവരുടെ പ്രശ്നം മാറ്റിത്തരണമേ എന്നാണ്. அப்படி எல்லாரும் ஜெபிப்பது அவர்களுடைய பிரச்சனை மாற்றி தர வேண்டும் என்று ஜெபித்தார்கள். അവരുടെ കുരിശ് മാറ്റിത്തരണേ എന്നാണ്. அவர்களுடைய சிலுவைகளை மாற்றித்தாரம் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். യേശു പറയുന്നത്, നിങ്ങളുടെ ആവശ്യം ഞാൻ അറിയുന്നു, എനിക്ക് നിങ്ങളുടെ ഉപദേശം ആവശ്യമില്ല. இதோ இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுடைய தேவைகள் எல்லாம் நான் அறிகின்றேன், உங்களுடைய உபதேசம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுகிறார். നിങ്ങളുടെ കുരിശുകളെ ഓർത്ത്, സഹനങ്ങളെ ഓർത്ത് നിങ്ങൾ സ്തുതിച്ച് പരിശുദ്ധാത്മാവ് കൊണ്ട് നിറയണം. அப்போ உங்களுக்கு இருக்கிற சிலுவை குறித்து, துன்பங்களை குறித்து துதித்து தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். മനസ്സിന് പ്രയാസം വരുമ്പോൾ എവിടെയെങ്കിലും പോയിരുന്ന് ഈ തിന്മയിൽ നിന്ന് ദൈവം നന്മ ഉളവാക്കും എന്ന് വിശ്വസിച്ചുകൊണ്ട് നന്ദിയും സ്തുതിയും പറയണം. உங்களுக்கு துன்பங்கள் வந்த வேளையில எங்கேயாவது தனிமாய் இருந்து, ஆண்டவரே இந்த துன்பத்தை அனுமதித்ததற்காக உம்மை துதிக்கிறேன், போற்றுகிறேன் என்று சொல்லி துதித்து தூயாவில் நிரப்பப்பட வேண்டும். പരിശുദ്ധാത്മാവ് കൊണ്ട് നിറയാൻ വേണ്ടി സ്തുതിക്കുക. பரிசுத்தாவியால் நிரப்பப்பட நீங்கள் துதிக்க வேண்டும். ദൈവസ്വരം ശ്രവിക്കാൻ വേണ്ടി സ്തുതിക്കുക. கடவுளுடைய குரலை கேட்கிற அந்த கிருபைக்காக துதிக்க வேண்டும். ഇതുപോലെ തകർച്ചയുള്ള 1000 പേർക്ക് വേണ്ടി കൂടെ പ്രാർത്ഥിക്കുക. என்னை போல துன்பத்தில் இருக்கிற 1000-10000 மக்களை தொடும் என்று அவர்களை தூயாவில் நிரப்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும். അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ നമ്മൾ
പരസ്നേഹത്തിൽ വളരും. அப்படியாக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுமே நாம் பிறர் அன்பில் வளர ஆரம்பித்து விடுவோம். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. യേശുവേ നന്ദി, இயேசுவே நன்றி. ഹല്ലേലൂയ ஹalleluya യേശുവേ നന്ദി, இயேசுவே நன்றி. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളുടെ വീട്ടിൽ ഒരു മദ്യപാനി ഉണ്ടെങ്കിൽ അതേപോലെ മദ്യപാനമുള്ള 1000 10,000 പേർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. இப்போ உங்க வீட்டில் ஒரு குடிகாரர் இருக்காருன்னு வச்சுங்க, அவரை போல 1000 10,000 மதுபான பிரியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். കർത്താവായ യേശുവിന്റെ തിരുരക്തം കൊണ്ട് അവരെ കഴുകണമേ. ஆண்டவராக இயேசுடைய இரத்தத்தால் அவர்களை கழுகும் என்று ஜெபிக்க ഈ வேண்டும். 10,000 പേരെ കഴുകണമേ. இந்த 10,000 நபர்களை திருரத்தத்தால் கழுகும் என்று சொல்ல வேண்டும். പരിശുദ്ധാത്മാവ് കൊണ്ട് നിറയ്ക്കണമേ. அவர்களை தூய ஆவியால் நிரப்பும் என்று ஜெபிக்க வேண்டும். ഈ പ്രാർത്ഥനയിൽ ഹിന്ദുക്കളും മുസ്ലിങ്ങളും എല്ലാം പെട്ടു. இந்த இப்படி ஜெபிக்கும் போது எல்லா மதத்தினரும் அதில் உൾப்படுவார்கள். അങ്ങനെ മുസ്ലിങ്ങളും ഹിന്ദുക്കളും ധ്യാന മന്ദിരത്തിലേക്ക് വരാൻ തുടങ്ങി. அப்படி முஸ்லிம்களும் இந்து மக்கள் எல்லாம் தியான நிலையத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. യേശുവേ നന്ദി, இயேசுவே நன்றி. യേശുവേ സ്തുതി, இயேசுவே ஸ்துதி. യേശുവേ നന്ദി, இயேசுவே நன்றி. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മത്തായി 1:21 மத்தேயு 1:21 അവന്റെ പേര് യേശുവെന്ന് വിളിക്കപ്പെടും. அவருடைய பேர் இயேசு என்று அழைக்கப்படும். എന്നാൽ അവൻ തന്റെ ജനത്തെ അവരുടെ പാപത്തിൽ നിന്നും മോചിപ്പിക്കും. என்னவென்றால் அவர் தம் ஜனங்களை பாவத்திலிருந்து அவர்களை விடுவிப்பார். യേശുവേ സ്തോത്രം, യേശുവേ നന്ദി എന്ന് പറയുമ്പോൾ இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி என்று சொல்லும்போது പ്രാർത്ഥിക്കുന്ന വ്യക്തിയുടെ പൈശാചിക പീഡ വിട്ടുപോകും. ஜெபிக்கிற நபருடைய அந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள். എപ്പോഴും ദുഃഖം, എപ്പോഴും നിരാശ, എപ്പോഴും ആകുലത, எப்பொழுதும் கவலை, எப்பொழுதும் துக்கம், எப்பொழுதும் அங்கலாய்ப்பு, അത് പൈശാചിക പീഡയാണ്. அது பிசாசுடைய கட்டு. அது സ്തുതിക്കുമ്പോൾ അത് വിട്ടുപോകും. நாம் துதிக்கும் போது அவைகள் நம்மை விட்டு அகன்று போய்விடும். സ്തുതിക്കുന്ന വ്യക്തി പരിശുദ്ധാത്മാവിന് നിറയും. துதிக்கிற அந்த நபர் தூய ஆவியால் நிரப்பப்படுவீர்கள். അവർക്ക് ആന്തരിക സൗഖ്യം ലഭിക്കും. உங்களுக்கு உள்மன காயங்கள் சுகமாகும். അവർക്ക് ക്ഷമിക്കാനുള്ള ശക്തി കിട്ടും. உங்களுக்கு மன்னிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ഇതുപോലെ തകർച്ചയുള്ള 1000 10,000 പേർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. இதுபோல நம்மை போல கஷ்டப்படுகிற 1000 10,000 கணக்கான மக்களுக்காக ஜெபியுங்கள். ഈ പ്രാർത്ഥന പരിശീലിപ്പിച്ച ശേഷം இந்த ஜெபத்துக்கு பயிற்சி கொடுத்ததுக்கு பிறகு കോട്ടയ ആശ്രമത്തിലേക്ക് വരുന്നവരുടെ എണ്ണം കൂടി. இதோ போட்டை ஆசிரமத்திற்கு வருகின்ற நபர்களுடைய ஆட்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ക്യാൻസർ ഉണ്ടെങ്കിൽ ക്യാൻസർ മാറാൻ പ്രാർത്ഥിക്കണ്ട. இதோ கேன்சர் இருந்தால் கேன்சர் மாறுவதற்காக ஜெபிக்க வேண்டாம். ഈ ക്യാൻസറിനെയും സഹനത്തെയും ഓർത്ത് സ്തുതിക്കുന്നു. இந்த கேன்சரையும் என் துன்பத்தையும் ஒப்படைத்து துதிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ഇതുപോലെ കഠിനമായ രോഗമുള്ള ഒരു 10,000 പേരെ അനുഗ്രഹിക്കണമേ. இதுபோல கடுமையான வியாதி உள்ள 10,000 ஆட்களை ஆசிரியம் என்று சொல்ல வேண்டும். തിരുരക്തം കൊണ്ട് അവരെ കഴുകണമേ. திருரத்தத்தால் அவர்களை கழுகும் ஆண்டவரே. പരിശുദ്ധാത്മാവ് കൊണ്ട് അവരെ നിറയ്ക്കണമേ. பரிசுத்தாவியால் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. ഈ പ്രാർത്ഥന കർത്താവിന് ഇഷ്ടപ്പെട്ട പ്രാർത്ഥനയാണ്. இந்த ஜெபமானது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜெபமாய் இருக்கிறது. സ്വന്തം കാര്യം സിന്ദാബാദ് എന്ന പ്രാർത്ഥനയല്ല. சொந்த காரியம் சிந்தாபார் என்ற ஜெபம் அல்ல. അനേകരുടെ രക്ഷയ്ക്ക് വേണ്ടിയുള്ള നിലവിളി പ്രാർത്ഥന. அநேகருடைய மீட்பிற்கான கண்ணீரின் ஜெபமாய் அது மாறுகிறது. അനേകായിരം അനേക ലക്ഷം പേർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. அநேக ஆயிரங்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுகும் கஷ்டங்களை மாற்றுங்கள் ஜெபிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ ஹalleluya 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 ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്, praise the Lord, പ്രൈസ് ദി ലോർഡ്. praise the Lord. ഈ പ്രാർത്ഥന പരിശീലിപ്പിച്ച ശേഷം ധ്യാനമന്ദിരത്തിൽ ആള് നിറയാൻ തുടങ്ങി. இந்த ஜெபத்தை நாங்கள் பயிற்சி கொடுத்ததுனால அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சனால ஜெப தியானத்தில் ஜனங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தார்கள். 60 പേർക്ക് താമസിക്കാനുള്ള ധ്യാനമന്ദിരത്തിൽ 600 പേര് വരെ താമസിക്കാൻ. 60 பேர் தியானம் பண்ற இடத்துல பிற்பாடு பார்த்தீங்கன்னா 600 பேர் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ഹല്ലേലൂയ ஹalleluya. അതിനുശേഷമാണ് ഡിവൈൻ ധ്യാന കേന്ദ്രം വന്നത്.
அதற்கு பிறகுதான் டிவைன் தியான இல்லம் உருவானது. അവിടെ 10,000 പേര് ധ്യാനിക്കാൻ വരാൻ തുടങ്ങി. இதோ அங்கு 10,000 பேர் தியானத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். 7 ഭാഷയിലുള്ള ധ്യാനം ഉണ്ട് അവിടെ. 7 மொழிகளிலே அங்கு தியானம் உண்டு. ഇംഗ്ലീഷ്, തമിഴ്, കന്നഡ, കൊങ്ങണി, തെലുഗു ഈ ഭാഷകളിലൊക്കെ ധ്യാനം വന്നു. இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, கொங்குனி இப்படிப்பட்ட 7 மொழிகளிலே தியானம் தொடங்கப்பட்டது. നമ്മൾ ഭാരതം മുഴുവനും വേണ്ടി മധ്യസ്ഥം വഹിക്കും. நாம் இந்தியா தேசத்திற்கு முழுவதும் பரிந்துரை செய்தோம். ലോകം മുഴുവനും വേണ്ടി പ്രാർത്ഥിപ്പിക്കും. உலக அனைத்து அதுக்கு பரிந்துரை செய்தோம். അതിൽ ദൈവം പ്രസാദിക്കും. அதில் ஆண்டவர் அப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா அதில் இறங்கி வருவார். ദൈവത്തിന്റെ ലക്ഷ്യം ലൂക്ക 3:6 എല്ലാവരും രക്ഷ പ്രാപിക്കണമെന്നാണ്. லூக்கா 3:6 இயேசுவுடைய லட்சியம் என்னன்னா எல்லாரும் விடுதலை பெற வேண்டும், மீட்படைய வேண்டும். அதுதான் இயேசுவுடைய நோக்கம். 2 പത്രോസ് 3:9 2 பேதுரு 3:9 ഒരാൾ പോലും നശിച്ചു പോകാതെ എല്ലാവരും അനുതപിക്കണമെന്ന് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. ஒரு நபர் கூட அழிந்து போக கூடாது என்று சொல்லி எல்லாரும் மனசாவப்பட்டு மனம் திரும்பி மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். കരുണക്കൊന്ത ലോകം മുഴുവനും വേണ്ടിയുള്ള മധ്യസ്ഥ പ്രാർത്ഥനയാണ്. இரக்கத்தின் ஜெபமாலையானது உலக அனைத்திற்கான பரிந்துரை ஜெபமாகும். அது യേശുവിൻ്റെ അതിദാരുണമായ പീഡാനുഭവത്തെക്കുറിച്ച് ഞങ്ങളുടെ മേലും ലോകം മുഴുവൻ്റെ മേലും കരുണയായിരിക്കണമേ. இயேசுவுடைய துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. ലോകാതിർത്തികളിലേക്ക് അഭിഷേകം പോകുന്ന പ്രാർത്ഥനയാണ്. உலகத்துடைய எல்லா எல்கைகளுக்குள்ளாக தூயாவுடைய அபிஷேகம் இறங்கி செல்கிற ஒரு ஜெபம் தான் அது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.